வெல்கம் டு லாக்ஸா வியூ. கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக வந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எந்த கிளாஸும் எடுக்கலை, அதை கிளியராக சொல்லிடுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணுன்றது கிடையாது. ஓன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம இப்போது ஒரு கிளாஸ்க்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதே டைமை வந்து நீங்கள் யூடியூப் சேனல் இந்த மாதிரி மேக்ரமி டுட்டோரியல் வீடியோஸை பாருங்கள். அந்த டைமை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து யூடியூப் பார்த்து தான் இந்த மேக்ரமியே கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த பர்ஸ்க்கு ஹாஃப் பண்டில் போதும். மேக்ரமி நைலான் த்ரெட்டு 3mm ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ணியிருக்குது. உங்களுக்கு எந்த த்ரெட்டு வாங்கணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அமேசானில் அதோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நியர்பை ஷாப்பில் ஒரு பண்டில் மட்டும் வாங்குங்க. அது 50 மீட்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு பண்டிலை வாங்கி இந்த பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பெரிய பெரிய பேக்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பர்ஸ் வந்து பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தான கிஃப்ட்டு இது. கிட்ஸ் பர்த்டேக்கு பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து க்ரையான்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் வச்சு கொடுக்குறதுக்கு. இதில் வேறு ஒன்று என்ன பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரஃப் யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் நல்லா உழைக்கும். இந்த ஜிப்புமே வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிது. நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் பண்ணணும். ஊசி நூல் வச்சு நம்ம கையால் ஸ்டிச் பண்ணணும். மிஷின் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. இந்த மாடல் பர்ஸில் வந்து 2 சைடில் தான் நான் வந்து ஃபினிஷிங் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஸ்கொயர் நாட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் கடகடன்னு நீங்களே பண்ணிடலாம். இந்த பேக்கோட டுட்டோரியல் வீடியோவும் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த லென்த்து என்ன, ஒயரோட லென்த்து எவ்வளோ கட் பண்ணணும், எத்தனை ஒயர் கட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். சென்டரில் போட்டிருக்க பிங்க் கலர் ஃப்ளவருமே வந்து மேக்ரமி த்ரெட்டில் பண்ணது தான். நம்மளே வந்து இந்த மாதிரி டிசைன் கூட நம்ம எக்ஸஸாக நம்ம பண்ணிக்கலாம். இதோட லென்த் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இதோட சைஸு. இந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான பர்ஸு. எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது. இது ஹேண்ட்மேட் அப்படின்றதுனால இது வந்து நல்லா உழைக்கும். பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இந்த த்ரெட்டில் செய்கிற எல்லா பேக்குமே வந்து ரொம்ப நாள் உழைக்கும். ஏன்னா இது நைலான் மெட்டீரியல் அப்படின்றதுனால இது ரொம்ப நாள் உழைக்கும். அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து டுட்டோரியல் வீடியோ ஒரு சில பேகுக்கு இருக்காது. ஏன்னா அது நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட போது பண்ண பேக் அப்படின்றதுனால அதுக்கு வீடியோஸ்லாம் நான் பெருசாக எடுக்கலை. ஏன்னா நானே பார்த்து தான் பண்ணினேன்னா அதனால் அதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. பை சான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த பர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் மேக்ரமி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பர்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு பெருசாக வந்து த்ரெட்டும் தேவைப்படாது. ஒரு பண்டில் வாங்குங்க, அது போதும். சின்ன ஜிப் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா நம்ம செய்ய தான் நமக்கு அது பழகும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.